ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு மீனே சாப்பிடல. ஸோ நீங்கள் எப்படியாச்சும் மீன் குழம்பு சமைச்சு சாப்பிடணுன்ட்டு கடைக்கு போய் ஸ்டார்டிங் வாங்கிட்டு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை, நம்மளும் மத்தி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ண போகிறேன் மீன் குழம்பு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேச்சுலர்ஸ் வந்து ஃபிஷ் ஏன் வாங்கி சமைக்க மாட்டாங்க, க்ளீன் பண்ண தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து ஃபிஷ் வாங்க அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு 20 பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இங்கே வந்து ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது. ஸோ நானும் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். டெய்லில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெட்டு வந்து அப்படியே தனியாக நீங்கள் பிச்சாலே வந்துடும். ஹெட்டை தனியாக பிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு வாஷை போட்டிங்கன்னா ஸோ நம்ம கிட்ட என்னதான் இருக்கோ அதை வச்சு ஒரு சிம்பிளான மீன் குழம்பு பண்ண போகிறோம். சரியா? 2 வெங்காயம் எடுத்துருக்கு, 2 தக்காளி, புளி, நல்லா நெல்லிக்காய் சைஸில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் வந்து தக்காளி அரைச்சிடும். அப்படியே அரைச்ச தக்காளி அதை ஊற்றிட்டு ஒரு மிக்சியில் போட்டு விட்டுருவோம். மசாலா சேர்த்துருவோமா, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொரியாண்டர் தூள், உப்பு, தேவையான உப்பு, புளி தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா கொதி வந்துருச்சு புளி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி குழம்பு நல்லா இருக்கும். இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது மாதிரி நம்ம மீனை போட வேண்டியது. மீனை அப்படியே ஒன்றா மீனை போட்டதுக்கப்புறம் கண்ணா அப்படின்னா குழம்பை போட்டு திருப்பிட்டு இருந்தீங்கன்னா எல்லா மீனும் உடஞ்சிரும், ஒன்றும் வராது. அப்புறம் ஸோ இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு 12 மினிட்ஸ் மீன் கொதிச்சதுக்கப்புறம் குழம்போட ஃபைனல் அவுட்புட்